Spades where tradition meets technology. மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள் இன்று எப்படி க்ரீம் ஆஃப் ஸ்பினாச் சூப் செய்வதென்று பார்ப்போம். ஸ்பினாச்சில் அதிக அளவில் வைட்டமின் கே, வைட்டமின் ஏ உள்ளது. இது போன் ஹெல்த்திற்கு மிகவும் அவசியம். தேவையான பொருட்கள் என்ன என்பதை பார்ப்போம். ஒரு பஞ்ச் ஸ்பினாச், பிளாக் பெப்பர் பவுடர், green cilantro, 3 tablespoon wheat flour, 10 cashew nuts, garlic, 1 bay leaf, lemon wedges, salt, 100 ml பால், ஒரு கோப்பை ஆலிவ் ஆயில், 1.2 லிட்டர் தண்ணீர், ஹனி, a pinch of sugar. கார்லிக்கை பீல் செய்து வைத்துக்கொள்ளலாம். இப்பொழுது நாம் ஸ்பினாச்சை நன்றாக கழுவி அதை பிளான்ச் செய்ய போகிறோம். பிளான்ச் என்றால் சுடு தண்ணியில் அதை 1 நிமிடம் 2 நிமிடம் குக் செய்துவிட்டு கோல்டு வாட்டரில் அதை சூடு தண்ணியை வைக்க வேண்டும். இப்பொழுது நாம் கழுவி வைத்த ஸ்பினாச்சை ஒரு கொதிக்கும் பேனில் போடுகிறோம். 1 அல்லது 2 நிமிடங்கள் அது கொஞ்சம் குக் ஆக வேண்டும். இதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சுகரை ஆட் பண்ணலாம். ஏனென்றால் இது ஸ்பினாச்சில் இருக்கும் அந்த க்ரீன் கலரை ரீட்டைன் பண்ணிக்கும். இப்போது குக் ஆகிடுத்து, சுவிட்ச் ஆகிட்டு இதை ஒரு கொலாண்டரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ரன்னிங் வாட்டர் கீழே வைக்கலாம். இது கூல் ஆகிடும், இந்த குக்கிங் ப்ராசஸ் ஸ்டாப் ஆகிடும். அந்த க்ரீன் கலர் அதில் அப்படியே ரீட்டைன் ஆகிக்கும். அப்புறம் பேனை வச்சு அதை சூடு பண்ணுறோம். அதில் கார்லிக்கை போட்டு ரோஸ்ட் பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் கார்லிக் ரோஸ்ட் ஆகிடுது. இப்போ இந்த ஸ்பினாச்சை ஒரு ரஃப்பாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இதை ஒரு கிரைண்டரில் போச்சு ஒரு திக் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது ஊற வச்ச முந்திரியை இப்போ மிக்சியில் போட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம். 1 லிட்டர் தண்ணி விட்டு அதில் இந்த கப்பு வீட் பவுடரை டிசால்வ் செய்யலாம். இதில் ஒரு பே லீஃபை இப்போது ஆட் பண்ணலாம். இப்போது கேஷ்யூ அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டையும் நம்ம ஏற்கனவே ரெடியாக வச்சுருந்த மில்க்கையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு வேணுங்கிற அளவுக்கு 1 லிட்டர் வரைக்கும் தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலருங்க. இதை மீடியம் ஹீட்டில் 3 to 4 மினிட்ஸ் கண்டினியூஸாக ஸ்டிர் பண்ணிட்டு 3 to 4 மினிட்ஸ் மீடியம் ஹீட்டில் குக் பண்ணுங்கள். வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சரிங்க. ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா தண்ணி ஆட் பண்ணுங்கள். இப்போது நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற ஸ்பினாச் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். கலரிட்டே இருங்க. ஆட் பண்ணிவிட்டு கலரிட்டே இருங்க. இது நல்லா அது மிக்ஸ் ஆன பிறகு ஒரு 2 or 3 மினிட்ஸு சிம்மர் பண்ணிடுங்க. இப்போ இது ஸ்லோவாக குக் ஆகி எல்லா ஃப்ளேவரும் இதில் பிளெண்ட் ஆகிடும். திக்னஸ் பார்த்துக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்தால் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. சூப் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அது பாருங்கள், ஆல்மோஸ்ட் 3 to 4 மினிட்ஸ் ஆகிடுது. நல்லா ஃப்ளேவர் வருது. இப்போ நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இட் இஸ் ரெடி டு சர்வ். அதுக்கு முந்தி நீங்கள் எதர் பவுல்லையே நீங்கள் பெப்பர், சிலாண்ட்ரோ, ஹனி, சால்ட் இதெல்லாம் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு அடிஷ்னலாக உங்களுக்கு பெப்பர் அண்ட் சிலிண்டர் வேணும்னா நீங்கள் சர்விங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். ஹாட் க்ரீம் ஆஃப் ஸ்பினாச் சூப் ரெடி ஆகிடுச்சு. சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வாங்க என்னோட சேர்ந்து இதை ருசிக்கலாம். லெமன் வெஜ்ஜஸை ஒரு டேங்கி ஃப்ளேவர் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.